அனைவருக்கும் வணக்கம். 8ஆம் வகுப்பு மாணவர்கள் கல்வி உதவித்தொகை பெறுவதற்கான என்எம்எம்எஸ் தேர்வு முடிவுகள் தற்போது வெளியிடப்பட்டுள்ளன. மாணவர்களுடைய தேர்வு முடிவுகளை ரோல் நம்பர், டேட் ஆஃப் பர்த் ஆகியவற்றை பதிவு செய்து சேட், மேட், டோட்டல் மார்க் என விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். மேலும் என்எம்எம்எஸ் எக்ஸாமில் தேர்ச்சி பெற்று கல்வி உதவித்தொகை பெற தேர்வான மாணவர் விவரங்களையும் நம்ம அறிந்து கொள்ளலாம். பிடிஎஃப் வடிவிலையுமே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது எப்படி அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு உங்கள் மொபைல் அல்லது லேப்டாப்பில் இருக்கக்கூடிய ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசரோட சர்ச் பாரில் tge.tn.gov.in அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லிங்க் வரும். அந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் அரசு தேர்வுகள் இயக்ககம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் 4வது பார்த்தீங்கன்னா ரிசல்ட் அப்படின்னு ஒரு மெனு கொடுத்துருப்பாங்க. அந்த மெனுவை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். அங்கே தேசிய வருவாய் வழி மற்றும் தகுதி படிப்பு உதவித்தொகை பெறுவதற்கான தேர்வு முடிவுகள் பிப்ரவரி 2024 நியூ அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் நீங்கள் ரிசல்ட் பார்க்கக்கூடிய பேஜஸ் ஓப்பன் ஆகும். என்எம்எம்எஸ் பிப்ரவரி 2024 ரிசல்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மாணவர்களுடைய ரோல் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. அது பார்த்தீங்கன்னா இது போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா 10 டிஜிட்ல இருந்தது. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 9 டிஜிட்ல இருக்கும். ஸோ அதை என்டர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரோல் நம்பர் தெரியல அப்படின்னு சொன்னால் ஹால் டிக்கெட் வச்சிருந்தீங்கன்னா அதில் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஹால் டிக்கெட் எக்ஸாமுக்கு எடுத்துட்டு போயிருந்திருப்பாங்க. அந்த ஹால் டிக்கெட்ல ரோல் நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த ரோல் நம்பரை பார்த்து இங்கே கரெக்டாக பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ டேட் ஆஃப் பர்த்மே பார்த்தீங்கன்னா அந்த ஹால் டிக்கெட்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பார்த்து கரெக்டாக பார்த்து இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களே எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க எப்படி என்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் இயர் என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஐஃபன், நெக்ஸ்ட் மந்த் அண்ட் ஐஃபன், அதுக்கப்புறமா டேட் அதெல்லாம் என்டர் பண்ணிட்டு சர்ச் கொடுத்துருங்க. சர்ச் கொடுத்துட்டீங்கன்னா என்எம்எம்எஸ் பிப்ரவரி 2024 ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்டுடைய ரோல் நம்பர், ஸ்டூடெண்ட்டுடைய நேம், டேட் ஆஃப் பர்த், மேட்ல எவ்வளோ மார்க், சேட்ல எவ்வளோ மார்க், டோட்டல் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி வந்துடும். கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னு சொன்னா ஸோ கம்யூனிட்டி கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் கீழே கிரீன் கலர்ல பிரிண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வேணும் அப்படின்னாலும் நம்ம அந்த பிரிண்ட்டை கிளிக் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு கேட்டீங்கன்னா பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வேணும் அப்படின்னாலும் நீங்க பிரிண்டரை செலக்ட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னு சொன்னா கேன்சல் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்க ரிசல்ட் பார்த்துட்டீங்க. அடுத்த ஸ்டூடெண்ட்டுக்கு பார்க்கறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா கீழே தெரியக்கூடிய சர்ச் அனதர் இருக்கு பாருங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா திரும்ப பாத்தீங்கன்னா இந்த பேஜஸ் வந்துடும். ஸோ இப்படி ஒவ்வொரு மாணவர்களுக்கும் நம்ம மாணவர்களுடைய ரோல் நம்பர் அண்ட் டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணி சர்ச் கொடுத்துட்டோம்னா ஒவ்வொரு மாணவர்களுடைய மதிப்பெண் விவரங்களை பாத்தீங்கன்னா சேட் லெவலா, மேட் லெவலா, டோட்டல் லெவலா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னு சொன்னா எந்த தேர்வான மாணவர்கள், அதாவது தேர்ச்சி பெற்று தேர்வான மாணவர்களுடைய விவரங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ திரும்ப இந்த பேஜஸ் வந்துக்கோங்க. ஸோ திரும்ப ஹோம் கிளிக் பண்ணிக்கோங்க. திரும்ப கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்துருங்க. வந்துட்டீங்கன்னா நேஷனல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் எக்ஸாமினேஷன் இருக்கு பாருங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா என்எம்எம்எஸ் எக்ஸாம்ல செலக்டட் ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டை நம்ம பிடிஎஃபாவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நேஷனல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் எக்ஸாமினேஷன் 2023-24 லிஸ்ட் ஆஃப் செலக்டட் கேண்டிடேட்ஸ் இருக்கு பாருங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு 2,20,000 மாணவர்கள் எழுதியிருக்காங்க. அதுல செலக்ட் ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட் மட்டும் நம்ம பாத்துக்கலாம். ஸோ இந்த மாணவர்களுக்கு மட்டும்தான், இந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு மட்டும்தான் கல்வி உதவித்தொகை பெற தகுதியானவர்கள். ஸோ இவங்களுக்கு மட்டும்தான் 9th, 10th, 11th, 12th படிக்கும்போது அவங்களுக்கு என்எம்எம்எஸ் எக்ஸாமுக்கான ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். ஸோ திரும்ப இந்த பேஜ் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ டீச்சர்ஸ்.